உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் நெஞ்சு வலிக்கான மருத்துவம். நெஞ்சு எதுக்கு வலிக்குது? அதிக அளவு சுமை தூக்குனவங்களுக்கு தான் நெஞ்சு வலி வரும். அதிக அளவு குடும்ப பாரம், குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சம்பாரித்து கொடுக்குறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தர் கொடுக்குற தொல்லையால் நெஞ்சு வலி வந்துடும். அடிக்கடி வீட்டில் சண்டை வர்றதால நெஞ்சு வலி வந்துடும். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நெஞ்சு வலி வர்றதுக்கு காரணம். அதில் முக்கிய மருந்தா நாவல் பழம், ஜாதிபத்திரி, மருதம் இலை, பன்னீர் ரோஜா, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்கிறோம். நெஞ்சு வலி வர்றதுக்கு காரணங்கள் குடிப்பழக்கம், ஸ்மோக்கிங், போதைப்பாக்கு, அது இல்லாமல் நிறைய விஷயங்களை வெளிவிட்டு சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி குடும்ப சூழ்நிலைகளில் சண்டை வர்றவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொய் பேசுகிறவங்க, சில விஷயங்களை பொய் பேசுகிறவங்க நிறையா மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் கக்க முடியாமல் இப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெஞ்சு வலி வரும். போதைப்பாக்கு அந்த மாதிரி போடுறவங்களுக்கும் நெஞ்சு வலி வரும். அது இல்லாமல் வயசானவங்களுக்கு நோய், ஈரலில் நம்ம ஹார்ட்டில் நீர் கோர்த்துக்கிறோம், கொழுப்பு படியும், எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படியப்பட்ட நெஞ்சு வலியும் நிப்பாட்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். உணவு முறைகளை சரி பண்ணிக்கங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். அதாவது விஷயங்களை நண்பர்களோ உறவினர்கள்ட்டையோ பழிச்சுன்னு சில விஷயங்களுக்கு எதுக்குமே தீர்வு இருக்குது. அதை சொல்லி முடிச்சுட்டு அதை அப்படியே விட்டுறணும். கவலைனாலும் எதனாலும் குழந்தைங்களோட குழந்தையே ஆயிடணும். மறக்கிறதுக்குன்ற கடவுள் ஒரு நல்ல மனசை கொடுத்துருக்கிறாரு. அதனால் உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கி நெஞ்சு வலியை அதிகப்படுத்தாதீங்க. நெஞ்சு வலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மருத இலையும் நாவல் பழம், கொட்டை ரெண்டையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட 2 சிட்டிகை ஜாதிபத்திரி பொடி சேர்த்துக்கிட்டா போதுமானது. கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். பன்னீர் ரோஜா 1. நெஞ்சு வலி, எப்படியப்பட்ட நெஞ்சு வலியும் உடனடியாக நீங்கள் மருந்து தயார் பண்ணி இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் நெஞ்சு வலி குறைஞ்சிரும். உணவு பழக்கங்களை மாற்றுங்க. போதை பொருள்கள் சாப்பிட்றது அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுங்க. நெஞ்சு வலிக்கு மருந்து தயாரிக்கிறதுல நாவல் பழம், ஜாதிபத்திரி, மருதம் இலை, தேன், பன்னீர் ரோஜா இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சு வலி குறைஞ்சிரும். தினந்தோறும் குடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் நெஞ்சு வலியே வராது. நெஞ்சு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.